09 ஜூலை வருஷம் 2026. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 7 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. இடம் அவ்வளோ சூப்பரான இடம். தார் ரோட்டு மேலே தான் வந்திருக்கு. பாருங்கள், தார் ரோடு இருக்குது பாருங்கள். இந்த தார் ரோட்டு மேலே தான் வந்திருக்கு. இடம் சூப்பரான இடம். ஒரு செம்மண் பூமி. நல்ல ஒரு மலை பக்கத்தில் தான் வந்திருக்கு இடம். தண்ணி வசதி நிறையா இருக்கும். கிணறு இருக்குது, ஆனால் அதில் தண்ணி இல்லை. ஃப்ரீ இபி சர்வீஸு நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம உடனே சர்வீஸ் இருக்கிறதுனால ஒரு போர் போட்டோம்னாக்கா நம்ம 7 ஏக்கர் பாயக்கூடிய ஒரு தண்ணி கிடைக்கும். இந்த ரோடெல்லாம் பாருங்கள், ரோட்டு மேலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. தார் ரோடு தான், ஆனால் சின்ன ரோடு, தார் ரோடு. இந்த பக்கம் ஊரெலாம் கிடையாது. விவசாயிகளுக்காண்டியே இந்த தார் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடம் நமக்கு தார் ரோட்டு மேலே வந்திருக்கிறதுனால கார்லேயே போய்க்கலாம், காரில் வந்துக்கலாம். எல்லா வண்டியும் போகும் வரும். நல்லா வசதி தான். ஆனால் ஃபென்சிங் போடாமல் இருக்காங்க. நமக்கு ஃபென்சிங் போட்டாங்கன்னாக்கா நமக்கு ஒரு அருமையான இடம் போட்டு இங்கே ஒரு கேட்டை போட்டுறணும். இந்த தார் ரோட்டு மேலே ஒரு கேட்டை போட்டோம்னாக்கா நம்மளே சாவி வச்சுக்கிட்டு திறந்துக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதலியின் பட்டக். இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள், இது ஒரு 7 ஏக்கர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி தான். நீங்கள் நேரடியாக பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. போர்வெல் கிடையாது. நம்ம போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த செம்மண் பூமி மொத்தம் 7 ஏக்கரு. ஒரு ஏக்கர் 18 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பக்கத்தில் பூரா நல்ல தென்னந்தோப்பு, இந்த மாதிரி விவசாயம் நடக்கக்கூடிய இடம்தான். தண்ணி வசதி இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ரேட் சொல்கிறாங்க. ரெண்டாவது, நமக்கு தார் ரோட்டு மேலே வேறு இருக்குது. அதனால் இடம் ஒரு சூப்பரான இடம். செம்மண் பூமி. அந்த இதுக்கு இடையில ஒரு இந்த பக்கம் நம்ம இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இது 5 ஏக்கரு. அதுக்கு இடையில ஒரு ஓடை தண்ணி போகிறது இருக்குது, சின்ன ஓடை. மழை காலத்தில் நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே நமக்கு ஒரு 2 ஏக்கர் இருக்குது. மொத்தம் 7 ஏக்கரு. இது 5 ஏக்கரு. ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது. ஆனால் போர்வெல் கிடையாது. நம்ம போர் போட்டால் தான் தண்ணி கிடைக்கும். கிணத்துல இப்போதைக்கு தண்ணி இல்லை. இந்த மோட்டார் இதுகள்லாம் நம்ம அந்த முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செட் பண்ணி அந்த இதில் தொட்டி, அந்த கிணத்துக்குள்ளேயே ஒரு தொட்டியை கட்டி மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டோம்னாக்க நம்ம போர்வெல்லிருந்து தண்ணி நேரடியாக அங்கே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து கிணத்துல இருக்க தொட்டியை நப்பி நம்ம இதை தேவைப்படுறப்போ ஓட்டி இதெல்லாம் சொட்டு நீர் போட்டோம்னாக்க ஒரு சூப்பரான இடம். சுத்துக்க தென்னை மரம் தெரியுது பாருங்கள் அங்கிட்டு. அதனால் நம்மளும் தென்னை மரம் போட்டோம்னாக்க நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தாலே நமக்கு செம்மண் பூமின்றது தெளிவாக தெரியுது பாருங்கள். நல்ல ஆழமான இடத்து வரைக்கும் ஒரு 7-8 அடி வரைக்குமே நமக்கு செம்மண் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் மண் ஒரு சுத்தமான செம்மண் பூமி. நல்ல மழை பெஞ்சுனாக்கா எந்த விவசாயமும் சூப்பராக வரும். பக்கத்துலலாம் பாருங்கள், பூரா தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப வேறு விவசாயமும் சூப்பராக எது போட்டாலும் சூப்பராக வரும். அதாவது நம்ம தார் ரோட்டிலேருந்து தனியாக நமக்கு பாதை வர்றதுனால நம்ம சுத்துக்க ஃபென்சிங் போட்டுடலாம். இதில் உள்ளுக்குள்ளே போய் தான் வேறு யாரும் போகணுன்ற அந்த மாதிரி இடம் கிடையாது. இது ஒரு நல்ல இடம். சொத்தும் நமக்கு அதிகம் கிடையாது. ஒரு கைக்கு அடக்கமான சொத்து. ஒரு ஃபேமிலியை, கணவன் மனைவியோட ஒரு ஃபேமிலி அங்கே நம்ம குடி வச்சிட்டோம்னாக்க, ஆனால் நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன தகர செட்டு போட்டு கொடுத்தோம்னாக்க அவங்க ஃபேமிலியோடு கொண்டு இங்கே வச்சிட்டோம்னாக்க 24 மணி நேரம் பார்த்துக்குருவாங்க. நல்ல ஒரு அருமையான இடம். சுற்றுக்கு ஃபென்சிங் போட்டோம்னாக்க நமக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு யாருமே கிடையாது. இது எல்லாமே இந்த சின்ன ஓடை போது பாருங்கள். இந்த ஓடை இது தான். இந்த ஓடையிலேருந்து அந்த பக்கம் நமக்கு 2 ஏக்கர் இருக்குது. இங்கிட்டு மொத்தம் 5 ஏக்கரு. டோட்டலாக 7 ஏக்கர் இருக்குது. இதிலேருந்து அங்கிட்டு போகிறதுக்கு இதுலேயும் போய்க்கலாம். கொஞ்சம் தண்ணி வர்ற நேரத்தில் அங்கிட்டு இது மாரி போட்டிருக்காங்க, கரை மாரி போட்டிருக்காங்க. நம்ம காரு எல்லாமே அந்த 2 ஏக்கருக்கு போகிறது மாதிரியும் நல்லா இட வசதி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 7 ஏக்கருமே அவங்க சுத்தப்படுத்தி ஜேசிபி வச்சு பூரா அந்த முள், புதர் இதுக்கெல்லாம் இருந்துச்சு, மரஞ்செடி கொடிலாம். அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. எடுத்து இப்போ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி அவங்க விற்கணுன்றதுனால கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம இந்த 7 ஏக்கருக்குள்ளே கார் கூட போகிற அளவுக்கு இருக்குது. தார் ரோட்டு மேலே இருக்குதுன்றனாலும் நம்ம நேரடியாக அங்கே தார் ரோட்டிலேருந்து காரில் இங்கே தோட்டத்துக்குள்ளேயே வந்துடலாம். நல்லா இங்கனக்குள்ளே ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு வச்சிட்டோம்னாக்க ஒரு குடும்பத்தை தங்க வச்சுட்டு நம்ம காரில் போய் வர்றது மாதிரியும் இடம் அருமையான இடம். அதனால் பாருங்கள், வீடியோவை பாருங்கள். பூராமே செம்மண் பூமி தான். அந்த பக்கத்தில் சுத்தூக்கமே தென்னை மரம் தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இல்லை நமக்கு என்ன தேவையோ
கமர்ஷியலாக பண்ணணும்னாலும் கோழி பண்ணை இதுக்கெல்லாம் வைக்கலாம். கோழி பண்ணை வந்து இதில் வச்சோம்னாக்கும் சூப்பராக போகும். அதனால் போதுமான அளவுக்கு 7 ஏக்கரில் அழகான கோழி பண்ணை வைக்கலாம். முட்டை கோழியை வச்சோம்னாக்க நல்லா இது பண்ணும். அது ரொம்ப தூரத்தில் இருக்கும், மலையை ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு உடனே அப்ரூவலும் கிடச்சிரும். அதனால் வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்க காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ரேட்டு எதுன்ட்டு நான் வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன். நேரடியாக வந்தீங்களாக்கா அப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட ஓனர்கிட்ட பேசி, நீங்கள் ஓனர்கிட்டே டைரெக்டாக பேசிக்கலாம். பேசி இந்த பக்கத்தில் என்னென்ன ரேட்டு போகுதுன்னு நாங்களும் விசாரித்து தான் வச்சுருக்கோம். நல்லா ஒரு கரெக்டான ரேட்டில் தான் இருக்குது. நம்ம எதோ குறைச்சே வாங்கிக்கலாம். அவங்க சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் இந்த விற்கிறதுக்காண்டி தான் இவங்க க்ளீன் பண்ணாங்க. அதனால் வீடியோ பார்த்த பிறகும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்றைக்கு வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா முத நாளே சொல்லிட்டீங்களாக்கா நாங்கள் ரெடியாக உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டிடுவோம். இந்த இடம் வந்து நமக்கு செம்மண் பூமியாக வேறு இருக்குது. செம்மண் பூமி, ஆனால் சரள கல்லோ பாறையோ எதுவுமே கிடையாது. சுத்தமான செம்மண் பூமி. இந்த பாருங்கள் வீடியோவில் நீங்கள் நேரடியாக வந்தாலே உங்களுக்கே ஒரு கல் கூட கிடையாது, அப்படியே சுத்தமாக இருக்கும். நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் நாளைக்கே உடனே பண்ணலாம். கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடம் தான் வண்டி ஏன்டா தார் ரோட்டு மேலே இருக்கிறதுக்குனால நமக்கு கமர்ஷியலாகவும் இந்த இடம் வந்து யூஸ் ஆகும். பக்கத்தில் பாருங்கள் கொஞ்சம் பெரிய தென்னை மரம் இருக்குது. அது வளர்ந்து முடிஞ்ச பிறகு கீழே வந்து சின்ன கன்று போட்டாங்க. அவங்களாம் சுற்றுக்கு சோலார் போட்டிருக்காங்க. ஒரு சைடு அவங்களே சோலார் போட்டாங்க. நம்மளும் வாங்கினோம்னாக்கும் 3 சைடு நம்ம சோலார் போடணும். போட்டோம்னாக்க ஒரு அருமையான இடமா மாறிடும். வீடியோவிலேயே உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே பிடிக்கும். மண்ணை பாருங்கள், நல்லா அடி வரைக்குமே மண் தான் இருக்குது. செம்மண் பூமி தான், வேறு எதுவும் இல்லை. தண்ணி வசதி இருக்குது. பக்கத்தில் மலை இருக்குது பாருங்கள், அந்த மலையை ஒட்டி தான். ரொம்ப இல்லை, அதுக்கு இடையில ஒரு 3-4 விவசாயிகள் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அவங்க இந்த இதுக்குள்ளேலாம் வரமாட்டாங்க. இவங்க தனியாக நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல, அதுமாரி தனியாகவே பாதை இருக்குது இந்த இடத்துக்கு. அதனால் உள்ளே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ, வேறு வருவாங்க போவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சூப்பராக சுற்றுக்கு 4 பக்கமும் சோலாரை போட்டிருக்கோம். அவங்க ஏற்கனவே ஒரு பக்கம் சோலார் போட்டாங்க. இந்த தென்னந்தோப்பு தெரியுது பாருங்கள், அந்த சைடு பூரா அவங்க சோலார் போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சோலார் போட்டோம்னாக்கா தார் ரோட்லேருந்தே இந்த இடத்து வரைக்குமே அவங்க சோலார் போட்டிருக்காங்க. நம்ம இன்னொரு சைடு வாங்கி அங்கே முன்னாடி கேட்டை போட்டு சோலாரை போட்டோம்னாக்கா இடம் சூப்பரான ஒரு சொத்தாயிரும். நல்லா சுற்றுக்க சோலார் போட்டோம்னாக்க என்றைக்காக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு விவசாயி யாராவது ஒருத்தரை கொண்டு வந்து வச்சுட்டா அவரே எல்லாம் பார்த்து கொடுத்துருவாங்க. செம்மண் பூமியில் எந்த விவசாயம் பண்ணாலும் நமக்கு சூப்பராக ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்ம எந்த விவசாயம் பண்ணாலும் தார் ரோட்டு மேலே இருக்கிறதுக்கு வண்டியை கூப்பிட்டு உடனே ஏற்றிக்கலாம். அதேமாரி எதுவும் கொண்டு வரணும் உரம் இதுகள்ன்றாலும் வண்டி தார் ரோட்டு மேலேயே இருக்குது, அழகாக இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். இடம் செம்மண் பூமி, எந்த விவசாயம் வேண்டாலும் நல்லா வரும். தென்னை மரம் போடலாம். இதில் எல்லாம் வெங்காயம்லாம் போட்டோம்னாக்கும் இன்னும் சூப்பராக வரும். வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எது போட்டாலும் நல்லா வரக்கூடிய இடம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு போர் மட்டும் நல்லா போரை போட்டு அருமையாக உருவாக்கிட்டோம்னாக்கா சூப்பரான இடம். இந்த இடத்துல வந்து அக்கம் பக்கம்லாம் போர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தண்ணி வசதி வரதுனால தான் நானும் இந்த இடத்துல எங்கே வேண்டாலும் நம்ம ஒரு தண்ணி பார்க்குறவங்கள கூப்பிட்டு வந்து இல்லை மெக்கர் வச்சு பார்த்தோம்னாக்கா தண்ணி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம போர் போட்டால் நல்லா தண்ணி கிடைக்கும். அந்த சைடும் பாருங்கள், நமக்கு நல்ல தென்னை மரம் உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு வர்றதுன்னா தண்ணி இல்லாமலாம் அந்தமாரி நம்ம செய்ய முடியாது. அதனால் தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். மண் வேறு நல்ல செம்மண் பூமி, இடம் நல்லா சூப்பரான இடம். மலை தெரியுது பாருங்கள் மேலே. அதனால் கீழேயும் நமக்கு ஒரு தார் ரோட்டிலேருந்து இந்த பக்கம் போய்க்கலாம். தார் ரோடு உள்ளே இருந்து கொஞ்சம் மண் பதிகிறது மாரி இருக்கும். செம்மண் மழை காலத்தில் இந்த பதிஞ்சிருக்கு பாருங்கள். வண்டி எதுவும் உள்ளே போச்சுனாக்கா ஆழத்தில் உள்ளே போகும். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேணி மண் அடித்து நல்ல அப்படியே கார் உள்ளே தோட்டத்துக்குள்ளே வர்றது மாதிரியே பண்ணி விட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் இடம் வந்து மண் வந்து நல்ல அருமையான மண்ணுங்க. மழை பெஞ்சுனாக்கா அப்படியே சூப்பராக புதுன்னு ஆயிரும். அதனால் செம்மண்ன்றதுனால நமக்கு வண்டி இதுகள்லாம் உழுது போட்டு நல்லா எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா தண்ணி தேங்கக்கூடிய இடம். மழை பெஞ்சுனாக்கா இந்த மண் வந்து அழகாக தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோம். இந்த பாருங்க, அது கேணி மண்ணை அள்ளி போட்டிருக்காங்க. இதில் வண்டி அங்கே ஃபுல்லாக அங்கே வரைக்கும் போகிறது மாதிரியே 7 ஏக்கருமே வண்டி போகிறது மாரி போட்டு வச்சுருக்காங்க. அந்த இது மண் வந்து செம்மண்ணும் இப்போதைக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மழைகள்லாம் பெஞ்சுனாக்கும் கொஞ்சம் இப்போ லாரி, பெரிய லாரி வண்டி இதுக்கு போச்சுனாக்கும் டிராக்டர் போனால் பதியும். அதனால தான் அவங்க இந்த மாதிரி மண்ணை போட்டு வண்டி போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த உங்களுக்கு நேரடியாக பார்த்தாலே கீழே தெரியுது பாருங்கள்.
ரேஸாக பதியிறது மாதிரி தான் இருக்குது அந்த இடம். வண்டி போன வண்டி ரேஸாக இப்படி பதியிறதுனால அவங்க வந்து சரி உள்ளுக்குள்ளே வரணும்டா இந்த மாதிரி கேணி மண்ணை போட்டு வச்சு நம்ம இது பண்ணால் தான் எல்லா வண்டியும் போக வர முடியும்னு சொல்லி அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இடத்த பாருங்கள், இந்த ஃபுல்லாகவே அதான் தார் ரோட்டில் இருந்தேவும் நமக்கு வந்து கரெக்டாக அது தோட்டம் தெரியுது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நமக்கு பூராமே அங்கே தார் ரோட்டில் இருந்தே இடத்து வரைக்குமே நல்ல கேணி மண் அடித்து வச்சுட்டாங்க. இது சரள மண். அதனால் எந்த வண்டியாக இருந்தாலும் உள்ளே போகும். காரு, லாரி எல்லாம் போகிறது மாரி தான் அழகான ஒரு சரள மண்ணை போட்டு வச்சுட்டாங்க. அதை நம்ம வாங்கினோம்னாக்கா இதில் சிமெண்ட் வேணும்னாலும் போடலாம். இல்லைன்னா தார் ரோடு போடணும்னு சொன்னாலும் அந்த தெரியுது பாருங்கள் தார் ரோடு. இங்கேருந்து பார்த்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு தார் ரோடு தெரியுது. அதனால் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். அந்த அளவுக்கு நீங்கள் நேரடியாக இந்த வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரடியாக வந்தவங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.